நம்ம நாட்டுல ஜல்லிக்கட்டா? ஆஹா, கேட்கும் போது ரொம்ப ஆனந்தமா இருக்குங்க. நம்ம தமிழர் வீர விளையாட்டுகளின் வழி உலகிற்கே தன் வீரத்தை பறைசாட்டி நிற்கும் இனம் அல்லவா? சீறி சினைந்து பாயும் காளைகளை அடக்க வாய்ப்பு நம்ம காளைகளுக்கு வந்துருச்சா? அப்படின்னா காளைகளை அடக்க நம்ம வீரர்களே நீங்க தயாரா? ஜல்லிக்கட்டு இன்று நேற்றல்ல, பழந்தமிழ் இலக்கியங்களிலும் சிந்து சமவெளி நாகரிகத்திலும் நிகழ்ந்ததாக சான்றுகள் உள்ளன. அங்கே ஏறு தழுவுதல் என்ற சொல் காளையை அடக்கும் வீர விளையாட்டின் பெயராகும். கொல்லக்கூடிய காளையை தழுவி போரிட்டு அடக்குவதால் கொல்லேறு தழுவல் என்ற வழக்கத்தில் இருந்தது. ஜல்லிக்கட்டு என்பது தற்காலத்தில் வந்த பெயர்தான். சல்லி என்பது விழாவின் போது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற வளையத்தை குறிக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்னர் சல்லிக்காசு எனும் இந்திய நாணயங்களை துணியை வைத்து மாட்டின் கொம்புகளில் கட்டிவிடப்படும் வழக்கம் இருந்தது. இதனால் தான் பிற்காலத்தில் சல்லிக்காசு என்ற மாறி பின்னர் பேச்சு வழக்கில் ஜல்லிக்கட்டு என்று இன்று அழைக்கப்படுகிறது. இன்னொரு அதிசயமா சொன்னா, உலகளவில் இந்திய நாட்டின் பசுக்களின் பாலில் அதிக நோய் எதிர்ப்பு சக்தி காணப்படுகிறதாக விஞ்ஞானம் சொல்கிறது. மேலும் அம்மை, மைசூரி போன்ற கொடிய நோய்கள் பரவிய காலத்திலும், மழையில்லா வறட்சி காலங்களிலும் மற்றும் பிள்ளை வரம் கேட்கும் நிலையிலும் இக்குறைகள் நீக்கப்பட்டால் பொங்கல் நாளன்று சல்லி கட்டுகின்றோம் என வேண்டுதல் செய்கின்றமை ஐதீகமாகும். தமிழர்களின் சிறப்பு பண்டிகைகளின் ஒன்றான தை திருநாளின் மறுநாளான மாட்டுப் பொங்கல் அன்றுதான் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டாலும், மலேசியாவில் வரும் நாட்களில் முதல் முறையாக களம் பதிக்கிறது ஜல்லிக்கட்டு. நம்ம மண்ணின் மைந்தர்களே, உங்க வீரத்தை காட்டும் சரியான களம் இதுதாங்க. நாங்களும் காளைகளை அடக்க போகும் நம்ம காளைகளை களத்தில் காண ரொம்ப ஆர்வத்தோட காத்திருக்கோங்க. மலேசியாவில் ஜல்லிக்கட்டு சாத்தியமா, தேவையா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம்.